மழைங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு. உங்க ஊர்லலாம் மழையான்னு சொல்லி சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு 1/4 மணி நேரம் பேஞ்சதுனா கூட நல்ல மழையா இருக்கு. ஏவா இந்த மாதிரி ஒரு 1/4 மணி நேரம் பேஞ்சதுனா, இந்த மாதிரி 1/4 மணி நேரம் பேஞ்சா கூட நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஊகணும் துளியெல்லாம் பாருங்க, தண்ணி ஓடுது பாருங்க. அதான் நிலம் நல்லா நலையும். செடிகளுக்கு பிடிச்ச அப்ப தண்ணி ஊத்துறேன். செடிகளுக்கு தண்ணி ஊத்துனீங்க காலையில? நேற்று ஊத்துன வாட்டா இருக்கு. நீ 2 நாளைக்கு ஊற்ற தேவையில்லை. ஆனால் இவ்வளோ மழை பெஞ்சாலுமே வெயிலுக்கு வாடி போயிடுது. நான் பாத்திரங்கள் எல்லாம் எடுத்து போட்டேன். மழை வர மாதிரி இருக்குதுன்ட்டு ஆட்டை பிடிச்சதெல்லாம் போய் பிடிச்சி வந்து கட்டுறக்கு வர்ற கரெக்டாக மழை இல்லைன்னு நனைஞ்சு தான் போயிருக்கணும். பாத்திரம் இப்போ கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கு. இப்போ பாருங்க தண்ணி போகுது. எப்படி இன்னும் பாருங்க பொறன்னு ஆடு மாடலாம் பாரு, பார்க்காத பாருங்களா. என்னடி என்னடி அவளை பாருங்க. இந்த மேடம் பாருங்க, இந்த மேடம் சரியான மழை. இந்த மாதிரி விளையாடுறதுக்கு யாருக்கு பிடிக்கும்? எனக்கு பிடிக்கும். ஜில்லு இருக்குதுப்பா. உங்கள் ஊர்லலாம் மழையான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்னைக்கு வெயில் ரொம்ப ஓவராக இருந்துச்சு. ஓவராக இருந்தாவே மழை வரும். ரொம்ப நாள் கழிச்சு மழை வருது. ஓகே, மழை நின்னதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மழை பேஞ்சு அப்படியே ஓஞ்சிருச்சு. லைட்டாக தூரல் தான் தூரிட்டு இருக்கு. மழைக்கு இதமாக டீ குடிச்சு மழையிலேயே ஃபுல்லாக நனைஞ்சிட்டு வந்துட்டோங்க நண்பர்கள். அங்கே இருந்து மாட்டை பிடிச்சிட்டு அது மெதுவாக நடந்து வரக்குள்ள ஒட்டிடுச்சுங்க மழை. அதுக்கப்புறம் வெங்காய போண்டா பாருங்க, சூடா டீயும் வெங்காய போண்டாவும் சாப்பிட்றோம். நான் காட்டுறேன். ஆமாங்க நண்பர்களே, வெங்காய போண்டாவும் டீயும் சாப்பிட்ருக்குறோம். நான் மழை வர்றதுக்கு முன்னாடியே கருக்கள் பயங்கரமா இறங்கும் போதே நான் சொன்னேன் போய் பிடிச்சிட்டு வந்துருமா ஆட்டை அப்படின்னு. வேண்டாம் மழையே வரல அப்படின்னுச்சு. சரி மழை வர மாதிரி இருக்குது, எதுக்கும் போய் பிடிச்சிட்டு வரலான்னு நான் போகிற டக்குன்னு அவுத்து விடும்போது கரெக்டாக மழை. வீட்டுக்கு வந்து கட்டி வச்சுட்டு மாட்டை நனைஞ்சிட்டு பிடிச்சிட்டு வந்துருக்குது. இல்லைன்னா குட்டிகள் தான் நனைஞ்சிருக்குது. அது அங்கே நின்றுட்டு இருந்துச்சு நெல்லிக்காய் செடிக்கிட்ட. அதுக்கு வேற நனைஞ்சு போச்சுங்க நண்பர்களே. இல்லைன்னா நீ மாட்டையும் பிடிச்சிட்டு வந்து அப்புறம் தான் ஒரு 1/4 மணி நேரமாட்டு நல்லா மழை பெஞ்சிச்சுங்க. சடச்சடன்னு நல்லா பெஞ்சிச்சுங்க. பரவாயில்ல, நிலத்துல ஓரளவுக்கு தண்ணி இறங்கி இருக்கு. செடிகளுக்கு தேவையான தண்ணி கிடைச்சிருக்கு. ஏமா ஆனா இருந்தாலும் அந்த கொசு மலையில இறங்குற மாதிரி இதுல இறங்காதுங்கிறாங்க. பெருமலையில எல்லாம் குளிகண்டமா ஒரு அளவுக்கு செடிகளுக்கு தாங்க, ரொம்பலாம் இல்ல. ஏன்னா காஞ்சு கிடக்கிறதுக்கு உறிஞ்சித்தானே தீரணும். வெங்காய போண்டாவும் யாருக்கு ஃபேவரட்னு சொல்லி சொல்லுங்க. எல்லாருக்குமே மழைக்கு அந்த மாதிரி சாப்பிட்டா நல்லா தான் இருக்கு. ஏன்னா எனக்கு வெங்காய போண்டா விட அந்த பொரி தான் பிடிக்குதுங்க. டீ குடிச்சா ரொம்ப கொஞ்சம் சூடா குடிக்கிறது பாருங்க. காடைக்கு இதமா இருக்குன்னு பேட்டரி ஆன் பண்ணி வச்சு அதுக்கு ஒரு பெட்டாமா அதை ஒரு துணியில வச்சு அது மேல படுக்க வச்சு தலகாணி வச்சுக்கிறேன். தகலானியா வச்சிட்டிய? தலகாணின்னு சொல்ல தெரியறதுல தகலானி. அது என்னதான் தலையணை, அதுதான் கரெக்ட். தலையணை தான் கரெக்ட். எல்லாருமே சொல்றது தலகாணிங்கிறதுமே ஒரு இதுதான். சரிங்க நண்பர்களே, நீங்களும் மழை உங்க ஊர்ல நல்ல மழையா என்னன்னு சொல்லுங்க. எனக்கு மழை வர ஆரம்பிக்குது. எனக்கு குளிர் அடிக்கிற மாதிரி ரொம்ப இதாக இருக்குது. நனைஞ்சிட்டு வந்துட்டு அப்படியே நனைஞ்சு வேற துணியும் அப்படியே நனைஞ்சு ஏற துணியோட உட்காந்துருக்குங்காட்டு நம்ப மழையா இருக்குது. டீ குடிச்சிட்டு அப்புறம் மீட் பண்ணலாம். மறுபடியும் மழை.